அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விவசாயத்தை பற்றி தாங்க. நம்ம தோட்டத்தில் வந்துங்க ஒரு 2 ஏக்கருக்கு பக்கமாக வெங்காயம் நட்டுருக்கோங்க. ஏன்னா இது வைகாசி கூட வெங்காய பட்டம். எங்கே பார்த்தாலும் வெங்காயமாக தான் இருக்குது. இந்த பட்டத்துக்கு வெங்காயம் நல்லா வைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே வெங்காயம் தான். விவசாயி எப்படின்னா, ஒருத்தர் முன்னாடி செஞ்சுட்டாங்கன்னா அதையே பின்னாடி செய்வாங்க. இந்த கோடைக்கு தண்ணி அளவாக பாயும், வேறு எந்த வெள்ளாமையும் வைக்க முடியாது அப்படின்றதுக்காக எல்லாமே போட்டு வெங்காயத்தை நட்டு வச்சிட்டோம். நானும் அந்த மாதிரி நட்டுட்டேன். அதுக்கு ஆள் கிடைக்காம நடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம, அதை எடுக்கும்போது விலை கிடைக்காம, இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு விவசாயியுமே இந்த நம்ம விளைய வச்ச பொருளை கொண்டு போய் கடையில் சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட விலை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம காசுகளை கூலியில் ஈடுகட்ட முடியும். இது ஒரு 60 நாள் இல்லாமல் தான். இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? நானும் இப்போ தான் தடவை வெங்காயம் நட்டுருக்கேன். என்னால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70-80,000 செலவு பண்ணியிருப்பேன் நானே. ஒரு 2 ஏக்கர் வெங்காயத்துக்கு இவ்வளோ செலவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு விவசாயம் பண்ணுற விவசாயிகளை பிடிக்க மாட்டேங்குது போலங்க. விவசாயம் பண்ணால் ரொம்ப மோசமாக என்ன வருமானம் வரப்போகுது, மாத வருமானம் என்ன வரப்போகுது, அதை வச்சு எப்படி குடும்பத்தை கடத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிது. இருந்தாலும் பாருங்கள், எங்களுக்கு விவசாயம்னா ஒரு பைத்தியம். அதுக்குள்ளே போயிட்டோம். எங்களுக்கு அந்த பைத்தியம்தான் பிடிக்கும். அந்த பைத்தியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு தெரியல. அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு ஒரு சில கமெண்ட் கூட ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி, நானும் ஒரு விவசாயி தான், என்னால் இதில் சம்பாதிக்கவே முடியல, நான் எப்படி இதிலேருந்து மீண்டு வர போகிறேன், நீனாலும் நல்லா இருப்ப போப்பா அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் எப்படி பைத்தியம் பிடிச்சாலும் கிறுக்கு பிடிச்சாலும் இந்த விவசாயியாக இருந்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுமே நம்ம சம்பாரித்து வச்சதெல்லாம் வச்சுட்டு ஒரு 50 வயசுக்கு மேலே விவசாயம் பண்ண வந்துடுங்க. கண்டிப்பாக என்னோடய தலைமுறைக்கும் நான் சொல்லிக்கிறதுக்கு இது ஒன்று தாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே நீங்கள்லாம் கண்டிப்பாக விவசாயம் செய்ய வந்துடுங்க. அப்போ தான் விவசாயம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது அழியாமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க நாங்கள் இப்போயே வளர்க்குறோம். இருந்தாலும் காலத்தோட சூழ்நிலை, விலைவாசி உயர்வு. ஆனால் நம்ம விளைவிக்கிற விவசாய பொருள் மட்டும் விலைவாசி ஏறவே மாட்டேங்குதுங்க. இருக்கட்டுங்க, இப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த பைத்தியக்குள்ளேயே இருந்துக்கிறோங்க. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வர்ற புல்லுகள் இதெல்லாம் நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது இல்லைங்களா? அதையும் அறுத்து ஒன்று சேர்த்து வச்சு நம்ம மாடுகளுக்கு கொண்டு போட்டு, அந்த மாடுகளுக்கு திங்க விட்டு, அந்த மாடுகள்லேருந்து பாலை கறந்து, அதுவே எங்களோட அன்றாட வருமானமே. எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறதுக்கு முடியலைன்னா எங்களை காப்பாற்றுறது இந்த மாடுகள் மட்டும்தாங்க. யார்கிட்டேயும் கடை வாங்கினா அதை கொண்டு போய் விவசாயத்தில் போடுவோம். அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த விவசாயத்தை எடுத்து கடைக்காரங்களுக்கு கடன் கொட்டுவோம். அவ்வளோதான். அதுக்கு இதுக்கும் சரியாக ஈக்குவலாக போயிடுச்சு. அதை விட்டுட்டு எங்களை காப்பாற்றுது அப்படின்னா இந்த மாடு ஒன்று மட்டும்தாங்க எங்களை காப்பாற்றுது. இப்போதைக்கு இது தாங்க எங்கள் விவசாய நிலமை. இது என்னோடய நிலமைன்னு கூட நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த விவசாயி அப்படின்றத என்றைக்கு இந்த நிலமை மாறும், நீ ஒரு விவசாயியா, உனக்கு என்ன வருமானம் வரப்போகுது அப்படின்ற நிலமை மாறும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமுங்க.